ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டியாக காரசாரமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்காக முதல்ல வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு முத்தல் வெண்டைக்காயை இல்லாமல் கொஞ்சம் ஏலம் வெண்டைக்காயை வாங்கிட்டு அதை 1/2 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இந்த வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெண்டைக்காயில் அதிகமாக பிசுக்குத்தன்மை இருக்கும். அந்த பிசுக்குத்தன்மை போகிற வரைக்கும் வதக்கிட்டு லைட் ப்ரௌனாக கலர் மாறி இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு அதே எண்ணெயில் கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு முறை வதக்கிட்டு சின்ன வெங்காயம் 10லேருந்து 15 வரைக்கும் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். புளிக்குழம்பு காரக்குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கூட 10லேருந்து 12 பல் பூண்டை சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம புளியை ஊற வச்சிடலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளிக்குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். இப்போ இதை நல்லா ஊறி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், கலர் மாதிரி. இந்த அளவுக்கு வந்த உடனே ஒரு தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வதக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. அதுக்காக தான் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா சுண்டி இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்காக குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சது தான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடியை சேர்த்துக்கோங்க. மிளகாய் பொடி அரைக்கும் போது நம்ம பெருங்காயத்தை சேர்த்துருப்போம். அதனால் பெருங்காயத்தை சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கொதிக்க விட போகிறோம். மசாலாலாம் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா கொதித்து வரட்டும். இதை கொதித்து வரதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. வதக்கி வச்ச வெண்டைக்காய் இதில் சேர்த்துட்டு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு அதிகமான சுவை கூட்டுறதுக்காக இப்போ இதில் ஒரு துண்டு வெல்லத்தை சேர்க்க போகிறோம். இந்த வெல்லத்தை சேர்க்கறதுனால புளிப்புத்தன்மை காரத்தையும் சம அளவு கொடுத்து இந்த குழம்புக்கு சுவை அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வெல்லத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெண்டைக்காய் குழம்போடு நல்லா கொதித்து வரணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு தேங்காய் சேர்க்காமல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியேவும் பரிமாறலாம். நான் இன்றைக்கி 2 விதமாக உங்களுக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பை சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ இது ஒரு விதமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதுலேயே தேங்காய் மசாலா என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக 1/4 மூடி தேங்காய், 4 சின்ன வெங்காயம், இது 2த்தையும் நைஸாக அரைச்சி இப்போ இதில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக 2 நிமிஷம் தான் கொதிக்க விட்டு இதை இறக்கிடலாம். கொதித்து வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு 2 விதமான வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.